இந்த பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி காலியான ஸ்ப்ரே பெயிண்ட் டப்பாவை எப்படி ரீஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வாட்டர் கேனை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணியிருப்போம்ல, அதோட இது ஈஸியாக தாங்க இருக்கும். அந்த மாதிரி ஒரு டப்பா வந்து எம்டியான டப்பா எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து சைக்கிள் மவுத் செட்டோட ஒன்று வந்து வாங்கிக்கிறேன். இதுக்கு பின்னாடி பார்த்து தேவையில்ல, அதை வந்து ஆங்குலர் கிரைண்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கலாம். அப்படின்னா தான் அதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்து இருக்குங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் டப்பாவுக்கு மேலே வந்து ஒரு ஓட்டையை வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கடுத்து சாண்ட் பேப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி வந்து எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எம்சியில் இல்லைன்னா இந்த மாதிரி மெட்டல் பேஸ்ட் எதுனாலும் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம், நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிக்கிறோம். மெட்டல் பேஸ்ட்டில் இந்த மாதிரி 2 சொல்யூஷன் தந்திருப்பாங்க. அதை ரெண்டையும் இந்த மாதிரி சம அளவில் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து அந்த சைக்கிள் மவுத்து இதுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து அந்த ஓட்டையில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி விட்டுறேன். அதுக்கடுத்து மெட்டல் பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி விட்டுறேங்க. இது வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தாலே போதும், பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. எம்சியில் ஓட்டினீங்கன்னா 1 மணி நேரத்துலேயே செட் ஆகிக்கிறோம். அதுக்கடுத்து இந்த மாதிரி சிரஞ்சில் ஒரு டியூப்பை வந்து மாட்டி விட்டுக்கிறேன். அதுக்கடுத்து பெயிண்டில் தின்னரை வந்து கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த சிரஞ்சை வச்சு நல்லா இழுத்துக்கிறேன். அதுக்கடுத்து அந்த பெயிண்ட் டப்பாவை வந்து அந்த மவுத்தை நான் கலட்டி விட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து உள்ளக்க ரீஃபில் வந்து பண்ணிக்கலாங்க. பெரிய சிரஞ்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக வந்து ரீஃபில் வந்து பண்ணிடலாம். அதுக்கடுத்து எல்லாத்தையும் வந்து மாட்டி விட்டுட்டு காற்றடிக்கணும். காற்றடிக்கிறது ரொம்ப டைட்டாக அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 தடவை வந்து நல்லா ஏர் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்ப்ரே பெயிண்ட் ரெடி ஆயிருங்க. இதுக்கு முன்னாடி வாட்டர் கேன் பண்ணதோட இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. பாருங்கள் எப்படி ஸ்ப்ரே அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா வந்து ஸ்ப்ரேயர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா அடிக்குதுங்க. ஈஸியாகவும் இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ ரீஃபில் வந்து பண்ணிக்கலாம். அந்த ஃபுல் வீடியோ எப்படி பண்ணணும்னு டீட்டெயிலாக பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த தான் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள்.